அரவேடாக்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோல ரெண்டு விஷயங்களை பத்தி நம்ம பார்க்க போறோம். அதுலயும் முக்கியமா ரொம்ப நாள் கழிச்சு வனிதாவை பத்தின ஒரு சுட சுட செய்தியை நம்ம பேச போறோம். அதுக்கு முன்னாடி அந்த நியூஸை பார்க்கறதுக்கு முன்னாடி பிக் பாஸ் சீசன் 8 வின்னராகிய முத்துக்குமரன் அவர்கள் ரன்னரப்பா அந்த ஷோல வந்து சௌந்தர்யா இருந்தாங்க. சௌந்தர்யா ஏகப்பட்ட ப்ரொமோஷன்ஸ்க்கு போய்கிட்டு இருக்காங்க. ரீசெண்டாக கூட ராயபுரம், நான் இருக்கக்கூடிய ஏரியாவுக்கு பக்கத்து ஏரியாவில் ராயபுரத்துக்கு ஒரு கடையை ஓப்பன் பண்ணி வைக்கிறதுக்காக சௌந்தர்யா சீஃப் கெஸ்டாக வந்திருந்தாங்க. ஸோ ஒரு பக்கம் அவங்க பிஸியாக இருக்கிறாங்க. ஜாக்லின் ஒரு பக்கம் டூர் போகிறது, ஃப்ரெண்ட்ஸ் கூட சுற்றுறது, அவங்க ஒரு பக்கம் பிஸியாக இருக்கிறாங்க. இப்படி எல்லாருமே பரபரப்பாக அவங்களுடைய வெக்கேஷன் டைம், ஃபேமிலி டைம், இந்த மாதிரியான ப்ரொமோஷன்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஃபேன்ஸ் மீட் எல்லாமே முடிஞ்சிருக்கு. ஸோ இப்போ அல்டிமேட் சீசன் 2 வரப்போதா இல்லையா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷனில் நம்மளும் இருக்கும். இன்னும் அதை பற்றின எந்த விதமான ஒரு உறுதியான தகவலோ எதுவுமே கிடையாது. இப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு சின்ன விஷயம் முத்துக்குமரன் பேசுறது வந்து இன்னைக்கு ட்விட்டர் முழுக்க இந்த சௌந்தர்யாவுடைய அந்த சாம்பி கூட்டம் இருக்கு இல்லையா, அதிலும் குறிப்பாக 1-2 பேர், அந்த ரசிகன் அப்படிங்கிற ஒரு தற்கூரி பற்றி நம்ம பல வாட்டி பேசியிருக்கோம். அந்த தற்கூரி வந்து ஒரு விஷயத்த ட்விட்டா போட்டு இவன் என்னமோ பெரிய ஆளுன்னு சொல்லி அவன் போட்டதை வந்து ஒரு நியூஸாக எடுத்து போட்டுக்கிறாங்க ஒரு வெப்சைட்ல. அந்த செய்தியை தான் நம்ம முதல்ல பார்க்க போறோம். இன்னமும் இவங்க 2 பேருக்குள்ள ஒரு புகைச்சல் போய்கிட்டே இருக்குப்பா அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதாவது பிக் பாஸை ரிவ்யூ பண்ணக்கூடிய ஆட்களுக்கு மத்தியில சினிமா துறையை சார்ந்தவர், ஒரு இசையமைப்பாளராக இருக்கக்கூடிய ஒரு நபர், அவருமே ஒரு யூடியூப் சேனலை நடத்துறாரு. பிளஸ் பிக் பாஸை ரிவ்யூ பண்ணிட்டு இருக்காரு. யார் அதுன்னு பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள். அவர் இந்த சீசன்ல முத்துக்குமரனுடைய மெகா சொம்பா தான் இருந்தார். பல இடங்களில் முத்துக்குமரனுக்கு முட்டு கொடுக்கறதுல இருந்து எல்லா விதமான விஷயங்களும், ஏன் விஜய் சேதுபதி அவர்களை விமர்சனம் பண்ணி முத்துக்குமரனுக்காக சப்போர்ட் பண்ணி விஜய் சேதுபதியை திட்டியே வீடியோ போட்டிருந்தார். இவருடைய சேனலுக்கு முத்துக்குமரன் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்கிறாப்ல. ஆக்சுவலாக அதான் சொல்றேன்ல, முத்துக்குமரனா இருக்கட்டும், தீபகா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே மனசால ரொம்பவே நல்லவங்களா இருக்கிறாங்க. அதை நம்மளால பார்க்க முடியுது. அவங்களுக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்களோ அவங்களுக்கு போய் இவங்க வந்து பார்க்கறது, பேசுறது. முத்துக்குமரன் போயிட்டு இவங்க டிசைனர் சிந்து அக்கா வந்து பார்த்துருந்தாரு. அது ரொம்பவே நல்லா இருந்த ஒரு விஷயம். போயிட்டு அங்கே பார்த்து அவங்களுக்கான ஒரு மரியாதையை செலுத்தினது. இந்த மாதிரி மற்றவங்க கிடையாது. இன்க்ளூடிங் சௌந்தர்யாவாக இருக்கட்டும், இன்க்ளூடிங் ஜாக்லினாக இருக்கட்டும், மற்றவங்க கிட்ட இந்த பண்பு கிடையாது. பட் முத்துக்குமரனை தாண்டி தீபக் ஒரு படி மேலே எங்கே உயர்ந்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை மாதிரி ஒரு சேனல் கீரிப்புள்ள அப்படின்ற ஒரு சேனல் கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த தம்பிக்கு வந்து வியூஸ் பெருசாகவே போகாதுங்க. ஒரு 3000 4000 மேக்ஸிமம் ஒரு 10,000க்குள்ளே தான் அவருக்கு வியூஸ் போய்கிட்டு இருக்கும். ஒரு சின்ன சேனல் தான், நம்மளும் சின்ன சேனல் தான். பட் வியூஸ் பார்க்கும்போது அவர் நம்மளை விட அவருக்கு கம்மியாக தான் போய்கிட்டு இருக்கோம். அவர் வந்து தீபக் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்கிறார் போல. கரெக்டாக என்னதான் சின்ன சேனலாக இருந்தாலும் அவரை ரெகனைஸ் பண்ணி தன்னுடைய ஃபேன் மீட்ல கீரிப்புள்ளிய ஒரு கெஸ்டாக கூப்பிட்டு உட்கார வச்சு அவருக்கான அங்கீகாரத்தை, மரியாதையை கொடுத்துருந்தாரு தீபக். இது எத்தனை பேர் செய்வாங்க சொல்லுங்க? அந்த மனசு இருக்கு இல்லையா, அந்த மனசு வந்து நிறைய பேருக்கு இருக்காது. ஸோ இப்படி தான் முத்துக்குமரன் ஒருத்தரையும் போய் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்போ அதன் அடிப்படையில் ஜேம்ஸ் வசந்தன் அவர்களுக்கு இன்டர்வியூ கொடுத்துருக்கிறார். இந்த இன்டர்வியூவில் வசந்தன் அவர்கள் வந்து நிறைய கேள்விகளை கேட்குறாங்க. அதாவது ஆடியன்ஸ் முத்துக்குமரன் கிட்ட கேட்க சொன்ன கேள்விகளை அவர் ஒன்றா கேட்டுக்கிட்டே வர்றார். அப்படி ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. அந்த கேள்வி தான் இப்போ மிகப்பெரிய சர்ச்சையாக மாறி போயிருக்கு. அதாவது அந்த வீட்டுக்குள்ளே இருக்கும்போது முத்துக்குமரன் வந்து கடைசி வாரங்கள் முழுக்க ஒரு 5 வாரங்களாகவே சௌந்தர்யாவை எல்லா வாரமும் நாமினேட் பண்ணிட்டே இருந்தார். அதுக்கு அவர் சொன்ன காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டுக்குள்ள சௌந்தர்யா இருக்கிறதுக்கு தகுதி இல்லாத நபர். ஏன்னா இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கான எஃபர்ட்டை வந்து சௌந்தர்யா போடவே இல்லை அப்படின்னு சொன்னார். இது வந்து நானுமே ஒத்துக்கிறேன். ஏன்னா நம்மளுமே இதை பற்றி நிறைய பேசியிருக்கோம். எல்லாரும் கம்பேர் பண்ணும்போது, அங்கே இருக்கக்கூடிய எல்லா கண்டஸ்டன்ஸையும் கம்பேர் பண்ணும்போது லீஸ்ட் பார்ட்டிசிபேஷன், லீஸ்ட் கான்ட்ரிபியூஷன் யார் பண்ணதுன்னு கேட்டிங்கன்னா அது சௌந்தர்யா தான். ஆனால் ஏதோ ஒரு வகையில் சௌந்தர்யா என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஒரு மாதிரி ஒரு கிரிஞ்சா பண்ணுறது, துருன்னு சில விஷயங்கள் வந்து பண்ணுறது, இதையெல்லாம் மக்களுக்கு வந்து பிடிச்சு போய் பக்கா ஸ்கிரிப்ட் தான் அது. வெளியில இருந்தால் அவங்க பிஆர் வந்து டீச் பண்ணி அமைச்சதுனா இந்த மாதிரிலாம் இருங்க. ஏன்னா அதுக்கு ஒரு ஓப்பன் எக்ஸாம்பிளாக விஷ்ணு அவர்கள் இருந்திருக்கிறாரு. விஷ்ணு அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. அவர் ஒரு 3 பாயிண்ட்டை சொன்னார். ஒன்றுமே தெரியாத மாதிரி இருக்கணும், ஒரு நல்ல பிஆர் டீமை செட் பண்ணிக்கணும், நம்மளை பெருமையாக பேசிட்டு ஆப்போசிட்டில் இருக்கிறவன் வந்து மட்டமாக பேசணும், எது கேட்டாலும் தெரியாதுன்னு சொல்லணும், நடிக்க தெரியணும், அழ தெரியணும். இது எல்லாமே வந்து விஷ்ணு அவர்கள் சொல்லிக் கொடுக்க அப்படியே வந்து சௌந்தர்யா பண்ணாங்க. ஸோ அந்த ஒரு ப்ரொமோஷன் மூலமாக தான் மக்கள் மத்தியில் வந்திருந்தாங்க. அதை மட்டும் இல்லாமல் ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்கப்பா, மக்கள்கிட்ட போய் அவங்க வந்து சேர்றதுக்கு ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க. வெறுமனே பிஆர் மட்டும் இல்லை, சௌந்தர்யா வந்து ரன்னர் அப் ஆனதுக்கு அப்படின்ற மாதிரி பேசுகிற ஆட்களும் இருக்கிறாங்க. நமக்கு அதில் உடன்பாடு கிடையாது, சரிங்களா?
ஸோ இதை முத்துக்குமரன் பல இடங்களை ரெஜிஸ்டர் பண்ணி சௌந்தர்யா அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு தகுதி இல்லாத நபர் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறார். அந்த கேள்வியை மீண்டும் ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள் கேட்குறாங்க. முத்துக்குமரன் பல இடங்களில் நீங்கள் வந்து இந்த விஷயத்தை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க, இப்போவும் நீங்கள் அதை தான் நினைக்கிறீங்களா அப்படின்னு ஒரு ஆடியன்ஸ் கேட்ட கேள்விக்கு முத்துக்குமரன் என்ன பதில் சொல்கிறார் அப்படின்னா, ஆமாம், இப்ப கூட அந்த கருத்துல இருந்து எனக்கு மாறுபட்ட கருத்து கிடையாது. ஆனா இது என்னுடைய கருத்து மட்டும்தானே தவிர்த்து மக்களுடைய கருத்தா இதை வந்து என்னால சொல்ல முடியாது. தனிப்பட்ட முறையில் அந்த வீட்டுக்குள்ள இருக்கும் பொழுது மற்றவங்களை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது சௌந்தர்யா வந்து அந்த அளவுக்கு எஃபர்ட் போடல. மற்றவங்களோட எஃபர்ட்டை கம்பேர் பண்ணா சௌந்தர்யோட எஃபர்ட் வந்து கம்மி. அதனால அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு தகுதி இல்லாத ஒரு நபரா நான் சௌந்தர்யாவை இப்பயும் நான் பார்க்கிறேன். ஆனா ஏதோ ஒரு வகையில மக்களை வந்து அவங்க கவர்ந்திருக்கிறாங்க. ரன்னர் அப் ஆகிறது அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. மக்களுக்கு பிடிச்சிருக்கு, அது வந்து நம்மளால எதுவுமே மாற்ற முடியாது. ஆனா முத்துக்குமரன் ஆகிய என்னுடைய கருத்து இது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறார். என்னுடைய கருத்து தானே தவிர்த்து மற்றவங்களுடைய கருத்து வந்து என்னால் அதை இல்லைன்னு சொல்ல முடியாது. அதையும் நம்ம ஏற்றுக்க தான் வேணும். இது என்னுடைய கருத்தும் தான். அதுக்கு வந்து சில உதாரணங்கள்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாப்புல. அரசியல் ரீதியாக இடதுசாரி வலதுசாரி அப்படிலாம் பேசிகிட்டு இருந்தார். அதெல்லாம் நம்ம தூக்கி தூரம் போடுவோம். ஸோ இதை வந்து இவர் பேசியிருக்காரு. இந்த ஒரு கிளிப்பிங் எடுத்து ட்விட்டரில் போட்டு ஆஸ் யூஷுவல் இந்த சௌந்தர்யா சாம்பிஸ் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும்ல, அதை போட்டு முத்துக்குமரன் இன்னும் வன்மம் போகலை, அது போகலை, இது போகலை, இன்னுமா பிக் பாஸ் முடிஞ்சு 1.5 மாதம் ஆகுது, இன்னுமா முத்துக்குமரனுக்கு சௌந்தர்யா மேலே வன்மம் அப்படின்ற மாதிரி போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது வந்து நிறைய வெப்சைட்ல எல்லாமே நியூஸ் ஆர்டிகல்ஸாக வந்துகிட்டு இருக்கு. 1 மாதம் ஆனா என்ன, 1.5 மாதம் ஆனா என்ன, நமக்கு ஒரு கருத்து இருக்கு. இப்போ என்னுடைய கருத்து கூட மாறாது. சௌந்தர்யா மேலே இருக்கக்கூடிய கருத்து மாறல, முத்துக்குமரன் மேலே இருக்கக்கூடிய கருத்து மாறல. அதாவது முத்துக்குமரன் மேலே இருக்கக்கூடிய கருத்து மாறல அப்படின்னா அந்த ஷோக்காக அவர் வந்து தன்னை வேற மாதிரி காட்டிக்கிட்டாரு. அது வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்கல. பட் இன்டர்னலாக முத்துக்குமரன் மரியாதையானவர், நல்லவர் அப்படின்றது நமக்கு நல்லா தெரியுது. சேம் தீபக் அவர்களை பற்றி சொன்னோம் இல்லையா, வீட்டுக்குள்ளே இருக்கும்போது வேற மாதிரியான ஒரு கண்ணோட்டம் இருந்துச்சு ஒரு காலம் வரைக்கும், ரொம்ப ரூடான பர்சன் போல அப்படின்ட்டு. ஆனால் அந்த எண்ணம் டோட்டலாக மாறிச்சு. எண்டிங் டைமில் டோட்டலாக மாறிச்சு. இப்போ ரொம்ப அது வந்து மாறி இருக்கு. ஸோ இப்படி தான் இந்த ஷோ அப்படி தான் போகும். இது ஒரு பக்கம் கலாச்சிட்டு இருக்காங்க. இது ஒரு நியூஸ். அடுத்த செய்தி தான் நம்ம வந்து இம்பார்ட்டண்டான வனிதாக்காவை பற்றின ஒரு செய்தி. ஒன்றும் இல்லை, இப்போ தான் ரொம்ப நாள் கழிச்சு வந்து அவங்களுடைய ஓன் ப்ரொடக்ஷனில் டைரக்ஷனில் ஒரு படம் எடுத்தாங்க. மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர். அக்கா எப்பயுமே எப்படின்னா அவங்க தான் டாமினேட்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க. வழக்கம் போல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் அப்படிங்கிற ஒரு படத்தை வந்து எடுத்திருந்தாங்க. அந்த படத்தில் வனிதா அவர்கள் ஹீரோயின், ராபர்ட் மாஸ்டர் தான் ஹீரோ. ஏற்கனவே அவங்க 2 பேருமே வந்து லிவிங் டுகெதரில் இருந்து கல்யாணம் பண்ணிக்காமல் பிரிஞ்சு வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா வேற ஒருத்தர் கூட, பீட்டர் அவர்கள் கூட வந்து வனிதாக்கா திருமணமே செஞ்சாங்க. அதுவும் மனக்கசப்பில் முறிஞ்சு அவர் வந்து இறந்தே போயிட்டார். கேன்சர் வந்து இறந்துட்டாருன்னு நினைக்கிறேன், கேன்சர் தான் நினைக்கிறேன். ஸோ இப்படி வனிதாக்காவுடைய ஒரு ஸ்டோரி இருக்கு இல்லையா. இந்த ஸ்டோரியை தாண்டி இந்த படத்தில் இவங்க 2 பேருமே பேசிக்காம தான் இருந்தாங்க. ஆனால் சீசன் 4ல் வந்து சீசன் 6ல் வந்து ராபர்ட் மாஸ்டரை வந்து வனிதாக்கா தான் ரெக்கமெண்ட் பண்ணாங்க, ரெஃபர் பண்ணி அவங்க தான் அனுப்பியிருக்காங்க அப்படின்ற விஷயங்களை வனிதாக்காவே சொன்னாங்க. ஸோ இப்படி பேச்சுவார்த்தைகள் அப்படிங்கிறது மறைமுகமாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இப்போ இவங்க 2 பேருமே இணைஞ்சு ஒரு படத்தை நடித்து அந்த படத்தை வந்து ரிலீஸும் பண்ணியிருக்கிறாங்க. இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வனிதா அவர்கள் மேலே ஒரு கேஸ் ஒருத்தர் ஃபைல் பண்ணியிருக்காரு. தன்ராஜ் அப்படிங்கிற ஒருவர் வந்து சேட்டலைட் உரிமத்துக்காக 40 லட்சம் ரூபாய் வந்து அவங்க காசோலையை கொடுத்தாங்க. அந்த காசோலை வந்து பவுன்ஸ் ஆகிடுச்சு. அது வந்து ஒரு பொய்யான காசோலை, என்னை ஏமாற்றிட்டாங்க, காசு கொடுக்குறேன்னு சொல்லி பொய்யான காசோலை கொடுத்து என்னை ஏமாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லி வனிதா அவர்கள் மீது கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காரு. அந்த நபர் கோர்ட்டில் அவர் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காரு. மாறா இந்த பக்கம் வனிதா அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் யாருன்னே எனக்கு தெரியாது, இவர் தப்பாக என்னோட பேரை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு, இதுக்கு முன்ன பின்னே இவரை நான் பார்த்ததே கிடையாது, என்னுடைய கையெழுத்தை என்னுடைய அனுமதி இல்லாமல் நான் போட்ட மாதிரியே போட்டு ஃபோர்ஜரி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி இவர் மேலே வனிதா அவர்கள் வந்து அவங்க மேலே கேஸை போட்டிருக்காரு. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவர் மேலே போயிட்டு கமிஷனர் ஆஃபீஸில் வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. இது இப்போ இந்த மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் அந்த படத்தை தொடர்ந்து ஒரு சர்ச்சையாக வெடிச்சுக்கிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரத்தில் வந்து அது விசாரணைக்கு வரும். ஒருவேளை வனிதா அவர்கள் வந்து இந்த 40 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறது வந்து ஏமாத்தி இருந்தாங்க அப்படின்னா கேஸ் அவர்கள் மேலே ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கப்புறமா விசாரணை அது இதுன்னு போயிட்டு கடைசியில் கோர்ட் என்ன தீர்ப்பு கொடுக்குறாங்களோ அது ஒரு பக்கம். இல்லை, வனிதா அவர்கள் வந்து இந்த விஷயத்தில் நிரபராதி, அவங்க சொல்கிறதா உண்மை, அவங்கள வச்சு ஃப்ராட் வேலை பண்ணியிருக்காங்க, இந்த நபரை உண்மையாகவே வனிதா அவர்களுக்கு தெரியாது, அவர் பொய் சொல்கிறாரு அப்படிங்கிறது நிரூபணமானா அவர் வந்து ஜெயிலுக்கு போவார். இப்போ யார் மாற்றுறாங்களோ மாற்றுறதுல யாருன்னா ஒருத்தர் வந்து ஜெயிலுக்கு போகிறாங்க, அது கூடிய விரைவில் நடக்க போகுது அப்படின்ற இன்னொரு தகவலையும் இப்போ வெளியில் வந்திருக்கு.
ஸோ இந்த ரெண்டு செய்திகளை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பேசியிருக்கோம். இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. பிக் பாஸ் அல்டிமேட் சீசன் 2 அது வந்து எப்போ வரும்னு உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்தால் அதையும் பற்றி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. வேற என்ன விஷயங்கள்லாம் நம்ம பேசலாம் அப்படின்னு வந்து நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்களுக்கு ஏதாச்சும் அதில் கருத்து சொல்கிறதுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நான் கண்டிப்பாக படிக்கிறேன். அதை வந்து நம்ம சேனலில் நிச்சயமாக பேசுவோம். இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை தான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, நோட்டிஃபிகேஷன் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. பல்வேறு வீடியோக்களை அடுத்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.